Well. Hello Avengers. So guys, what if I told you the second most subscribed YouTube channel, not an American, he is not an creator, he is not a gamer. Yes guys, it's about T-Series. ஸோ ஒரு சின்ன கடையில் அதுவும் டெல்லியில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இந்தியன் மியூசிக் கம்பெனியான T-Series பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட அன்பிலீவபிளான ஸ்டோரியையும் அவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஒரு குளோபல் ஜெயிண்ட்டாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா T-Series வந்துட்டு ஒரு மியூசிக் கம்பெனி. இது வந்துட்டு 1983 குல்ஷான் குமார் அப்படிங்கிறவரால் தொடங்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1997 குல்ஷான் குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஓனராக வந்துட்டு நியமிக்கப்படுறாரு. ஸோ இந்த குல்ஷான் குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸில் கேசட்ஸ் விற்றுட்டு இருந்திருக்காரு. அதாவது பழைய டேப் ரெக்கார்டு அந்த கேசட் தெரியுங்களா, ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டடான கேசட் டேப்ஸை விற்றுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 தான் T-Series வந்துட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் சேனலை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2010 இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிக்குது. எதனாலனா இந்தியாவில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2010 இன்டர்நெட் வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஸோ அதை பயன்படுத்திக்கிற T-Series என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற மியூசிக் கம்பெனிஸ் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது என்னென்னா யூடியூப்பை வந்துட்டு ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்மாக பார்த்து அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்துட்டு மியூசிக் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ்லாம் அமைதியாக இருந்தப்போ இவங்க அந்த நாளையிலேயே ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இவ்வளோ பெரிய குளோபல் ஜெயிண்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டோம்னா இந்தியாவோட பாப்புலேஷன் இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 146 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2016 to 17 சீப்பான இன்டர்நெட் சேவையும் ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்ததுனாலையும் நிறைய யூசர்ஸ் வந்துட்டு யூடியூப்குள்ளே வந்ததுனாலையும் இவங்க வந்துட்டு மோஸ்ட் சப்ஸ்கிரைப்ட் சேனல் அண்ட் மோஸ்ட் வியூடு யூடியூப் சேனலில் மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஹிட்ஸ் வந்துட்டு குளோபல் லெவலில் ரீச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, US, UKங்கிற மாதிரியான பிளேஸ்லேருந்து கூட T-Seriesங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சேனல் இவ்வளோ பெரிய மேசிவான க்ரோத் ஆனது காரணம் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் லாங்குவேஜஸில் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, பெங்காலி, ஸோ இந்த மாதிரியான பல லாங்குவேஜஸில் தன்னுடைய சேனல்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா 2019 கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வாராகவே அதை வந்துட்டு மாற்றிட்டாங்க. என்னென்னு வந்துட்டு பார்த்தோம்னா PewDiePieங்கிற ஒரு அமெரிக்கன் யூடியூபர் விசஸ் T-Seriesங்கிற ஒரு இந்தியன் யூடியூபர். ஸோ இப்படி ஒரு வார் நடந்ததே பெருசாக யாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இதில் என்ன ஆச்சுன்னா அதாவது வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு சோலோ கிரியேட்டர் விசஸ் ஒரு கார்பரேட் கிரியேட்டருங்கிற ஒரு டாப்பிக்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு PewDiePie அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் யூடியூபர் வந்துட்டு ஒரு சோலோ கிரியேட்டராக இருந்தார். மோஸ்ட் சப்ஸ்கிரைபரான யூடியூப் சேனலில் அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக, அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்துலேருந்து அவர் மட்டும்தான் வந்துட்டு ஃபஸ்ட்டான இடத்துல இருந்திருக்காரு. மோஸ்ட் சப்ஸ்கிரைபருங்கிற யூடியூபருங்கிற ஒரு பேரில் அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டோம்னா 2019 இந்த பேட்டில் வந்து எதுக்கு நடந்ததுன்னா T-Series வந்துட்டு கிட்டத்தட்ட 90 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டோம்னா PewDiePie விசஸ் T-Seriesஸாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு வேர்ல்டு வேராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்வீடன் விசஸ் இந்தியாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதில் வந்துட்டு யார் ஜெயிச்சாங்க? நம்மளால் தட்டி தூக்கிட்டாப்புல T-Series தூக்கிட்டாங்க. நான் வந்துட்டு பார்த்துட்டேன்னா 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணேன். ஹிந்தி சேனலான மெயின் சேனலில் கிட்டத்தட்ட 30 கோடி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்துட்டோம்னா எல்லா சேனல்ஸ், அதாவது 43 சேனல்ஸையும் சேர்த்து பார்த்தோம்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேலானோர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்த வந்துட்டு பார்த்துட்டோம்னா T-Seriesஸோட யூடியூப் இன்கம் பற்றி பார்ப்போம். இவ்வளவு க்ரோர்ஸ் கணக்கான சப்ஸ்கிரைபர், அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் இல்லைங்க, பில்லியன்ஸ் கணக்கான வியூஸ் போகிற ஒரு சேனலுக்கு எவ்வளவு தான் அப்படி வருமானம் வந்துடும்? அக்கார்டிங் டு த கூகுள் படி பார்த்தோம்னா அவங்களுக்கு மந்த்லி இன்கமான யூடியூப் இன்கம் வந்து கிட்டத்தட்ட 70 to 300 கோடி வரைக்கும் வரும்னு அக்கார்டிங் டு த கூகுள் படி நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு இயர்லி வந்துட்டு 1000 to 3000 crores வரைக்கும் இன்கம் வரதா கூகுள் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. டோட்டலாக அவங்களுக்கு 43 சேனலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலானவர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் வியூஸும் வருது, மில்லியன்ஸ் ஆஃப் ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு மூவிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, மூவிஸ்க்கான மியூசிக் லைசன்ஸ் கொடுக்குறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, ஆப்பிள் மியூசிக்கான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு மியூசிக் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல தரப்பட்ட ஒரு நிறுவனங்கள்லேருந்து இவங்களுக்கு வந்துட்டு வருமானம் வந்துடுது. ஸோ என்னதான் அவங்க கார்ப்பரேட் சேனலாக இருந்தாலும் கூட அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மற்ற கம்பெனிகள்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்தை டிவி சீரிஸ் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு என்னென்னா யூடியூப் சேனலில் நம்ம ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனிகள் வீடியோஸ் அப்லோட் பண்ண போதிலும் இவங்க வந்துட்டு இன்னொரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா மல்டி லாங்குவேஜ் ஃபியூச்சரில் நம்ம ஏன் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சியை இவங்க அப்லோட் பண்ணுது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். இன்னத்து தேதிக்கு இன்னைக்கு நான் பார்த்தப்போ பார்த்தேன் 15 ஹவர்ஸ் எகோ, 12 ஹவர்ஸ் எகோ, 13 ஹவர்ஸ் எகோன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ கிட்ட என்னமோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஒரு சின்ன கடையில் ஆரம்பித்து சின்ன கடையில் ஒரு டேப் விற்கிறவர் அந்த இதில் ஆரம்பித்தவர் 2006 வந்துட்டு பார்த்துட்டோம்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 10 வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஸோ 17, 18 அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தாங்க. என்னதான் அவங்க வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலுமே மற்ற கம்பெனிகளை விட இவங்க வந்துட்டு இவ்வளோ முன்னிலையில் இருக்கிறதுக்கான காரணம் இவங்களோட அந்த கன்சிஸ்டன்சியான வீடியோ அப்லோடிங் கண்டென்ட் தான். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா கன்சிஸ்டன்ஸாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு தொடர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப். Avengers Assemble.